ஹலோ எக்ஸ்ப்ளோரர்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அருள்மிகு காலகாலேஸ்வரர் திருக்கோவில், கோயம்புத்தூர் அமைவிடம். இந்த கோவில் கோவை மாவட்டம் அன்னூர் வட்டம் சர்க்கார் சாமக்குளம் கிராமம் கோவில்பாளையத்தில் அமைந்துள்ளது. கோவில் திறக்கும் நேரம் காலை 6 மணி முதல் 12:30 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 7:30 மணி வரை. தீர்த்தம் காலப்பொய்கை தீர்த்தம். ஸ்தல விருட்சம் வில்வ மரம். கோவில் சிறப்பம்சங்கள். இந்த கோவில் 13ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இத்தலத்தில் சிவன் மணல் லிங்கமாக காட்சி தருவதால் சிவனுக்கு அபிஷேகம் செய்யப்படுவது இல்லை. சிவனுக்கும் அம்பிகைக்கும் இடையே முருகன் வீற்று இருப்பதால் இது சோமஸ்கந்த அமைப்பு கோவிலாக திகழ்கிறது. ஆசியாவிலேயே மிகப்பெரிய தட்சிணாமூர்த்தி இங்கு இருக்கிறார். இங்கு மரகத நந்தி அமைந்துள்ளது கூடுதல் சிறப்பு. தவம் செய்து விஸ்வாமித்ர முனிவராக மாறிய கௌசிக மன்னர் இத்தலத்தில் யாகம் செய்ததால் கௌசிகபுரி என்னும் பெயர் பெற்றது. யாகம் செய்த இடம் திருநீற்றுமேடு என்று வழங்கப்படுகிறது. காரணமின்றி ஓர் இளம் பன்றியை கொன்ற பாவம் தீர நாரதர் அறிவுரைப்படி இத்திருத்தலத்தில் வழிபட்டு பன்றியை கொன்ற பாவத்திலிருந்து விமோச்சனம் பெற்றார் மன்னர் கரிகார் சோழன். கரிகால சோழன் வில் அம்புடன் கூடிய நஞ்சுண்டேஸ்வர சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து திருக்கோவிலை புனர் நிர்மாணம் செய்தார். சிற்பங்கள். நுழைவு வாயில் மண்டபத்தில் அழகிய சிற்பங்களை தூண்களில் அமைத்துள்ளனர். அருள்மிகு அகோர வீரபத்ரர். இவர் தட்சனின் யாகத்தையும் அசுரர்களையும் வதைப்பதற்காக சிவபெருமானால் படைக்கப்பட்டவர். இச்சிற்பத்தில் பல விதமான போர்க்கருவிகள் காட்டப்பட்டுள்ளது. அருள்மிகு அக்னி வீரபத்ரர். இவரும் தட்சனின் யாகத்தையும் அசுரர்களையும் வதைப்பதற்காகவே சிவபெருமானால் படைக்கப்பட்டவர். இவரும் பல விதமான போர்க்கருவிகளுடன் உள்ளார். அருள்மிகு ஆலங்காட்டு காளி. திருவாலங்காட்டில் சிவபெருமானுடன் நடந்த நடன போட்டியில் காளியின் தோல்வி நிலை சிறப்பாக காட்டப்பட்டுள்ளது. அங்கு சிவபெருமான் ஊர்த்துவ தாண்டவம் நிகழ்த்தினார். அருள்மிகு ஆறுமுக சுப்பிரமணியர். தமிழ் கடவுளான முருகன் ஆறுமுக சுப்பிரமணியர் மயில் வாகனம், 12 கைகள், 5 தெரியும் முகத்துடனும் மற்றும் ஒரு கண்ணுக்கு தெரியாத முகத்துடனும் காட்சியளிக்கிறார். அருள்மிகு ஊர்த்துவ தாண்டவ மூர்த்தி. ஊர்த்துவ என்ற சொல்லுக்கு மேல் நோக்கி என்று பொருள். காளி தேவியுடன் போட்டி போட்டுக்கொண்டு வலது காலை தன் செவி வரைக்கும் உயர்த்தியபடி நடனமாடினார் நடராஜ பெருமான். பிரம்மாவின் சிரசை எடுப்பதற்கு முன்னதாக உள்ள நிகழ்வை குறிக்கும் வகையில் பிரம்மா 5 தலைகளுடன் அற்புதமாக காட்சி தருகிறார். அருள்மிகு நர்த்தன விநாயகர். நர்த்தன கணபதி 8 திருக்கரங்களுடன் நடனம் ஆடும் தோரணையில் இருக்கிறார். அருள்மிகு பிச்சாடனார். ஒரு பிச்சைக்காரன் வடிவில் தோன்றிய சிவபெருமான் பெருமையும் ஆணவம் எந்த நோக்கத்திற்கும் உதவாது என்பதை அனைத்து ரிஷிகளுக்கும் உணர்த்த விரும்பினார். அருள்மிகு கஜ சம்ஹார மூர்த்தி. கஜ சம்ஹாரம் என்பது சோழர் காலத்தில் பிரபலமடைந்த சிவபெருமானின் உக்கிரமான வடிவம். கஜ சம்ஹார சிவன் என்றால் யானையை கொள்பவர் என்று பொருள்படும். மேலும் அவரை ஆணவம் அளிப்பவராகவும் ஆன்மா விமோச்சனம் செய்பவராகவும் குறிப்பிடப்படுகிறது. சன்னதிகள். மூலவர் காலகாலேஸ்வரர். திருக்கடவூரில் மார்க்கண்டேயர் உயிரை பறிக்க யம தர்மராஜன் முயன்ற போது சிவபெருமானால் தன் சக்தியை இழந்த யம தர்மராஜன், அதாவது காலன், இக்கோவிலில் காலகாலேஸ்வரரை வழிபட்ட பின்பு இழந்த சக்தியை மீண்டும் பெற்றதாக நம்பப்படுகிறது. கருணாகரவல்லி அம்மன். இவர் மூலவருக்கு இடதுபுறத்தில் இருந்து கிழக்கு திசை நோக்கி அருள் பாலிக்கிறார். பௌர்ணமி நாட்களில் மாலை 5 மணிக்கு சிறப்பு பூஜை நடைபெறும். நந்தியம்பெருமான். பிரதோஷ நாட்களில் மாலை 4:30 மணிக்கு நந்திக்கு சிறப்பு பூஜை நடைபெறும். இது ஒரு மரகத நந்தி ஆகும்.
இதன் நிறம் தற்போது மாறிவிட்டது. ஸ்ரீ தேவானை வள்ளி சமேத கால சுப்பிரமணியர். இக்கோவிலில் முருகன் சன்னதி, அருள்மிகு கால காலேஸ்வரர் மற்றும் அருள்மிகு கருணாகர வள்ளி அம்மன் சன்னதிக்கு இடையே அமைந்துள்ளது. இதை சோமஸ்கந்த அமைப்பு என்று கூறுவர். கார்த்திகை நட்சத்திரத்தன்று மாலை 5:30 மணிக்கு அருள்மிகு கால சுப்பிரமணியருக்கு சிறப்பு பூஜை நடைபெறும். சந்திரன், சூரியன், தட்சிணாமூர்த்தி. ஆலங்குடியில் உள்ள தட்சிணாமூர்த்திக்கு இணையாக ஆசியாவிலேயே மிகப்பெரிய தட்சிணாமூர்த்தி இங்கு இருக்கிறார். தட்சிணாமூர்த்தி சிலைக்கு மேல் லிங்கம் இருப்பது சிறப்பு. இவர் தெற்கு திசை நோக்கி அருள் பாலிக்கிறார். வியாழந்தோறும் காலை 6 மணிக்கு குரு தட்சிணாமூர்த்திக்கு சிறப்பு பூஜை நடைபெறும். கன்னி மூல கணபதி. நஞ்சுண்டேஸ்வரர் சன்னதி. விஷ்ணு துர்க்கை, சண்டிகேஸ்வரர், ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாள், சிவதுர்க்கை, கருணாகர வள்ளி அம்மன் சன்னதி முன் மண்டபத்தில் சிவதுர்க்கை அமைந்துள்ளது. ஆஞ்சநேயர், நாகர், காலபைரவர். தேய்பிறை அஷ்டமியன்று பௌர்ணமிக்கு பின் 8ஆம் நாள் மாலை 6 மணிக்கு காலபைரவருக்கு சிறப்பு பூஜை நடைபெறும். சனீஸ்வர பகவான், நவகிரகங்கள். கோவில் வரலாறு. சிவபக்தனும் சிறுவனுமான மார்க்கண்டேயனுக்கு 16 வயதிலேயே ஆயுள் முடிய வேண்டும் என்று விதி இருந்தது. அவனது தந்தை வருந்தினார். தந்தையின் துன்பத்தை தாளாத மார்க்கண்டேயன் ஆயுள் நீட்டிப்பு வேண்டி சிவபெருமானை வணங்கி வந்தான். ஆயுள் முடியும் நாளில் யமதர்மன் அவனது உயிரை எடுக்க வரவே மார்க்கண்டேயன் திருக்கடையூர் சென்று அங்குள்ள சிவலிங்கத்தை அணைத்துக் கொண்டான். இருப்பினும் யமன் பாசக்கயிற்றை வீசவே அந்த கயிறு சிவலிங்கத்தின் மேல் பட்டது. இதனால் கோபமடைந்த சிவன், என்னை சரணடைந்தவர் ஆயுள் நீட்டிப்பு பெறுவர் என கூறி யமனை எட்டி உதைத்தார். இதனால் சாதாரண மனிதனுக்கு ஒப்பாகி பூலோகத்தை அடைந்த யமன் மீண்டும் யம பதவி வேண்டி கௌசிகபுரி என்னும் தலம் சென்று அங்குள்ள நதியில் நீராடி சிவ பூஜை செய்ய எண்ணினார். சிவனாக எண்ணி வழிபட கல், விபூதி, வில்வம், ருத்ராட்சம் ஏதும் கிடைக்கவில்லை. அங்கே கிடந்த குச்சியை எடுத்து ஓரிடத்தில் குத்தினார். உள்ளிருந்து நுரை பொங்கி வந்தது. மணலுடன் நுரையை சேர்த்து லிங்கம் வடித்தார். அந்த லிங்கத்தை போற்றி வணங்கினார். சிவன் அவருக்கு காட்சி தந்து பறிக்கப்பட்ட யமலோக தலைவர் பதவியை மீண்டும் கொடுத்தார். காலனுக்கு, அதாவது யமன், காலம் அதாவது வாழ்க்கை பதவி கொடுத்தவர் என்பதால் இத்தலத்தில் உள்ள ஈசன் கால காலேஸ்வரர் என்று கூறப்படுகிறார். யமதர்மன் விட்டு சென்ற சிவலிங்கத்தை விஸ்வாமித்ரர் அந்த இடத்திலேயே பிரதிஷ்டை செய்தார். பிற்காலத்தில் அங்கு கோவில் எழுப்பப்பட்டது. வழிபாடு. ஆயுஷ்ய ஹோமம். இங்கு ஆயுள் விருத்திக்கு ஹோமம் நடக்கிறது. 60 வயது பூர்த்தியானவுடன் ஷஷ்டியப்த பூர்த்தி, 70 பூர்த்தியானவுடன் பீமரத சாந்தி, 80 பூர்த்தியானவுடன் சதாபிஷேகம், 90 வயது பூர்த்தியானவுடன் கனகாபிஷேகம் செய்யப்படுகிறது. அவரவர் பிறந்த நட்சத்திரத்தில் இதை செய்வது சிறப்பு. தேன் சந்தான பிரசாதம். நாள்பட்ட நோய் தீரவும் குழந்தை பேறு கிடைக்கவும் சுவாமி அம்பாளுக்கு தேன் மற்றும் சந்தனம் உட்பட பல்வேறு திரவியங்களுடன் அபிஷேகம் செய்கின்றனர். அபிஷேக தேனும் சந்தனமும் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இதை சாப்பிடுவதன் மூலம் குழந்தை பிறக்கவும் நோய் தீரவும் வழி பிறப்பதாக நம்பிக்கை உள்ளது. திருமண தடை விலகவும் சிறப்பு வழிபாடு நடக்கிறது. இங்குள்ள நஞ்சுண்டேஸ்வருக்கு இளநீர் அபிஷேகம் செய்வதன் மூலம்
விஷக்கடிக்கு நிவாரணம் கிடைக்கிறது. ஒவ்வொரு குரு பெயர்ச்சியின் போதும் குரு லட்சார்ச்சனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. காலகாலேஸ்வரரை வழிபட ஆயுள் பலமாகும் என்பது நம்பிக்கை. நேர்த்திக்கடன் பக்தர்கள் சுவாமிக்கும் அம்மனுக்கும் வஸ்திரம் சாற்றியும் நஞ்சுண்டேஸ்வரருக்கு இளநீர் அபிஷேகம் செய்தும் வழிபடுகின்றனர். இந்த கோவில நீங்களும் போய் பாருங்க. லொகேஷன் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. Thank you for watching this video. Stay tuned and subscribe this channel for more Dheera videos and travel vlogs. Bye.